கரெக்டா விளாக் சரி இப்ப கேக்கு வாங்கியாண்டா வாங்கியாச்சு பூஜை பொருள்லாம் வாங்கியாந்தீங்களா இல்லையா? பூஜை பொருள் ரெடியா இருக்கு. வாங்கியாந்தீங்க அழுகுன பூஜை பொருள் எப்ப பார்த்தாலும் அதே நாளுக்குள்ள சுத்தாத அரிச்ச பொண்ணு 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 வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. நிதி இல்லைங்க, நிதி வந்து பாத்தீங்கன்னா அது பூஜை பொருள் வந்து 1000 பிறந்த நாள் பையனுக்கு கேக் வெட்டுறோம் வந்து பூஜை பொருள் வேணும் கேக்குறோம் பழங்க. கேக் வாங்கின காசு எல்லாம் கேக் வாங்கறதுக்கே அவன் கிட்ட எத்தனை பேரு ஒருத்தன் எப்படா பர்த்டே வரும் எப்ப நம்ம தியானம் பண்ணலாம்னு எத்தனை பேர் காத்துன்னு இருக்கு. தியானம் கூட போயிடு சந்தோஷம் பண்ணுவோம். சரி ஓகே, அவனை வந்து நைட்டு இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நைட்டுக்கு வீட்டு அனுப்புறோம். ஊருக்குள்ள கூட இட்டுன்னு போறோம். சரியா? ஓகேவா? அதுவும் இல்லாத வருஷம் பர்த்டேக்கு வந்து பர்த்டே பாய் வந்து ஊர்ல சாப்பாடு வர போடுவாரு. இந்த போடல இந்த வாட்டி பற்றாக்குறை, ரொம்ப பற்றாக்குறை அடி வாங்கிட்டாருல. அப்படிதானே, ஒரு டைம் இருக்கும் ஒரு டைம் இருக்காது. அது என்ன பண்ண முடியும்? நாங்களே பாருங்க. அதுவும் கேக்கு சரி ஏதோ ஒரு கேக்கு வாங்கிட்டோம். அது கேக்கு ஒழுங்கா பேரு போட்டு வாங்கினா ஏன்னா பொருளுக்கும் காசு கொடுத்து அதுவும் பண்ணலாம். அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, கேக் எத்தனை வர வயல எடுத்து வைக்க சரியான நிலச்சரிவு எடுத்துக்கு வைக்கணும். நிலச்சரிவு நிலநடுக்கம் நிலநடுக்கம் அதாவது நிலநடுக்கம். இந்த டீமை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலநடுக்கம் அடிக்கடி இல்ல இந்த மாரி டீம் பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்றது? டேய் நவீனா ஏய் கேக் அவனுக்கு வாங்க இருங்க. சரி இப்ப போய் பூஜை பண்ணி அவனை இப்ப போது இரு இன்னும் ஆரம்பிக்கல, அங்க போய் ஆரம்பிப்போம். வெயிட் பண்ணு நவீனா. மணி என்ன ஆகுது? தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க எல்லாருமே. ஆமா கட்டுறதுக்கு எதுக்கு சொல்லணும்? இல்ல தப்பா சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடியே நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டோம். அதை திறந்து ஆராய்ச்சி பேரு இருக்குதான் பார்த்தோம். பேரை காணாம வேற என்ன 4-5 வாட்டி பேரு கேட்டான்டா. என்ன பேரு போட போறீங்க? நாங்க என்ன பண்ணலான்னு இருக்கோம். கேக் தான் எழுதிலே எவனா இந்த டைம்ல கேக் எவனா ஹோல்சேல்ல வித்துலான்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க நீங்க? உனக்கு பிடிச்ச பேரு எவனா யூஸ் பண்ணிக்கீங்களா? இந்த டைமுக்கு எவனா ஹோல்சேல்ல வாங்குவான்? கொஞ்சம் நேரம் புரிஞ்சு பேசுறாடி. வாங்குவானுங்க. எவன் வாங்குவான்? அர்ஜென்ட் எவனா கேக் கடை வெளில நின்னுக்க வேண்டித்தான் போயிட்டு 4 பேரும். சரி ஹரிஷா, இப்ப நான் தான் பண்ணலாம். இப்ப அந்த பேரு அழிஞ்சு போச்சு, ஐடியா சொல்லு. ப்ரோ கவலையே படாதீங்க. எல்லாரும் கேக் வெட்டு போது பேர் போட்டு பாத்துருக்கீங்க, என் கவிதை கூட பாத்துருக்கீங்க, பிகாசோ பெயிண்டிங் வரைஞ்சு பாத்துருக்கீங்க. ஆனா மாஸ்டர் இவர்தான் ஆர்டிஸ்ட் பாருங்க. அது பூசி மொழி அது ஒரு பிகாசோ பெயிண்டிங் மாதிரி ஆயிடுச்சு தலைவா. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்னடா சாப்பிடுங்க சார். அதே போனா எப்பயாவது ஒரு 3 கோடி 4 கோடி. அது வந்து ஆர்டிஸ்ட் பண்ணது அஜய், மிஸ்டர் அஜய் இவர் தான் பண்ணிருந்தாரு. ஆர்டிஸ்ட் நாங்க பண்ணலாம். அந்த போட்டோ பாப்பானே. அந்த எப்படி உருவாக்குனாருன்னா டோனா படத்துல அவரு அந்த பிரஸ் வச்சு ஒன்னு பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா, அதே மாதிரி ஒன்னு பண்ணி அடுத்து பிகாசோ அவர்தான். பாக்குறதுக்கு தான் பயம் மாதிரி இருப்பான். கையில சும்மா வேலை கை வேலைன்னா எப்படி புரியுது? நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லு. கையில வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டிசைன் போட்டு எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்தானுங்க. வரத்துக்குள்ள இப்படி இருந்தானா எப்படி ஆயிட்டேன் அப்படி. அதுக்கு காரணம் யார் சொல்லு?
அதுக்கு யார் காரணம் சொல்லாதீங்க. அதுக்கு காரணம் எர்த்து பைக் இல்ல, நீங்க வண்டி அண்ணன் பேரு ஓட்டு வந்துக்கிறீங்க. நீங்க சார்ஜ் இப்படி போயிட்டு வாங்க. நீங்க சரி கேட்டு வாங்க ஃபர்ஸ்ட். சொன்ன மாதிரி அதுக்கு போயிட்டு வாங்க. சரி ஓகே, இது விட்றா. இப்ப நம்ம வந்து மணி 11 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம். சரியா? இப்ப எப்படின்னா போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவன் நம்ம பூஜை பண்ணி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ஊர்வலம் கூட்டு போறோம். சரியா? கைது ரெடி பண்ணீங்களா? இதுல ஹைலைட் சர்ப்ரைஸ் குழு பண்ணனும் ஆல்ரெடி தெரியும். தெரியும், வாங்கி வச்சா தெரியும். ஏன் நிதி பற்றாக்குறைங்க? அவங்க ₹100 வாங்கியாச்சு. காசு குறைந்து ₹100 கிட்ட வாங்குறது அவங்கிட்ட தான். அதனால தான் நான் சொல்லு சஸ்பென்ஸ் வச்சிட்டோம். அவனுக்கு வந்து கண்டிப்பா பூஜை பண்றோம். இந்த பூஜை இது வரையும் யாருக்குமே நாங்க பண்ணதில்லை எங்க கேங்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். தேடிட்டு இருக்கோம், எங்க கிடைக்க மாட்டேங்குது. ரோஸ் கைநீர் தண்ணி இங்கிலீஷா? எனக்கு புரியலடா. எனக்கு புரியல. அபிஷேக பொருள்னா அப்புறம் ரோஸ் வாட்டர் தான். அபிஷேக பொருள் கை ரைட்டு, முடிஞ்ச வரையும் பண்ணுவான், அவனை வச்சு செய்வோம். சரி ஓகேவா? நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே, பாய். தண்ணி கிணி விட்டுறதுல சளி பிடிச்சிருக்கேன். தண்ணி தான் ஊற்ற மாட்டேன். அப்புறம் தண்ணி பக்கிட்டு சவுண்டு கேட்கல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆரம்பிச்சு வேணாம். இப்பதான் ரியல் பெட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல எங்க ஏதோ பண்ணி தந்துக்கிறான். கையில வச்சு நிக்கிறான். எறும்பு வந்து பேர் போட்டு எடுத்து வந்துருக்கீங்களா? அதை பாருங்கடாப்பா, பேரு அதுவும் இந்த இடத்துல. சரிமா, வெட்டு வெட்ட எங்கடா யாரு போய் ரூம் போட்டு போய் கிட்ட வந்து வீட்டுல போற அச்சு
முட்டை இவன் மேல வச்சு விடுறாங்கடா. அந்த பைத்துக்காரா அச்சா பேரு முட்டை மூடி கவரோட அடிப்பாங்க. சர்ப்ரைஸ் பாத்துட்டான் அவன். என்ன பண்றது? பாட்டு ரெடி. அது கூட மறக்க மாட்டான். டொங்கு அச்சா போடி அவனுக்கு மொட்டை. அதுதான் அரிசி ரெடியா? ரெடியா? சரி கேக்கு. ரெடி. இதுல ஒரு அதான் மெழுகு தேத்துறாங்க. கை நீட்டன்லாம் கையில இருக்கு. முட்டை அடிச்ச கம்மு விட்டா தண்ணியை தான் ஊத்துறா. சூப்பரா இப்பதான் மூக்கு அட்டி போதும். அப்ப போயிடும். இந்த கௌசிக் சந்தோஷ பாய் ஜூம் பண்ணாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவர் போனா பயப்படுவார். இது எங்க போன திருல வச்சிருக்காங்க. ஷாம்பு இல்ல. சோப் போடுறா. எல்லாம் அக்கா போர் பண்றாங்க தர இல்ல சுத்தம் இல்ல பிடிக்கல.
எனக்கு பெரிய வருது bro இப்போ 55 ரூபா ஏய் வேடா டேய் வேடா ஏய் அது இதுவே இல்லடா ஃப்ளேவர் ஃப்ளேவர் அந்த லெக் ஃப்ளேவர் இல்ல இது கண்டுபிடிச்சு வாங்கினா அது அந்த சோப்பாவோட கொஞ்சம் காட்டு கலர்ல போய் சுடு வடிவேல் ஒரு படத்துல ஒரிஜினல் கலர் போவாது சூப்பரா சந்தோஷம் நீங்க உன் படி கேட்டு பாருவோம் வாயில பட்டுச்சாதான் என்னமோ அதனால கண்ணே சார் புளிப்பு வாசனை வச்சுடா. அப்ப ஆர்பிக் புளிப்பாகுதுன்றத இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காப்ல நவீன். புளிப்பா இருந்தது மண்டையில ஓடுறானுங்க. நான் கூட சாம்பிள் வாயில பட்டவனுக்கே தெரிஞ்சது புளிப்பா லெமன். எப்படி ஃபீல் பண்றீங்க? சொல்ல முடியலடா, மூச்சு வாங்குது, நான் தெரியுது, இன்னமும் கை அங்க ஒருத்தரவா வெயிட் பண்ணி இருக்காரு. நீங்க பாத்ரூம்ல குளிக்கிட்டு மானவே போல மானபங்கம் பாக்குறாங்க தெரியுமா? வாய சொல்ற போய் கப்பூஸ்காவுக்கு தலையில ஷாம்பு மாதிரி தேய்க்கிறானுங்க. ஆசை பூஞ்சையில் மூஞ்சையில் என்னடி வாய்ஸ் இது?